மச்சான் டேய் நியூ இயர் வேற வரப்போகுது. எனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணு மச்சான். மூச்சு முட்டை சரின்ட்டா மச்சான் டிசம்பர் லாஸ்ட் நைட்டு 11:59க்கு பாத்ரூம் மட்டும் போயிடாதடா. ஏன்டா போகக்கூடாது? அடுத்த வருஷம் தாண்டா வெளியே வருவேன் மச்சான். இனிமேல் அவ்வளோதாண்டா, நம்ம அடுத்த வருஷம் தாண்டா மீட் பண்ணுவோம் மச்சான். நான் அன்னைக்கு வீட்டுக்கு போனேன்னா உனக்கு அடுத்த வருஷம் தாண்டா கால் பண்ணுவேன். சும்மா வர ப்ரோ, நீங்களும் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண மாட்டீங்களா? ஐயோ தலை, என்ன எப்படி சொல்லிவிட்ட? நியூ இயர்னாலே நம்ம தான் தலை. நீ இந்த வருஷம் எங்க கூட தானே இருக்க, எப்படி கொண்டாடணும் மட்டும் பாரு. செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் 100 எடுத்து வைங்கடா டேய். மச்சான் டே நான் நியூ இயர் அன்னைக்கு கரெக்டா தரேன்டா. ப்ரோ, இப்போ இவன் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது இவன் காசு கொடுத்தா நியூ இயர் அன்னைக்கு வருவான். இப்போ நியூ இயர் அன்னைக்கு ஏன் கரெக்டாக தரேன்னு சொல்கிறான்னா, நியூ இயர் அன்னைக்கு இவன் வரமாட்டான். என்ன மச்சான், தலை நாளைக்கு வந்துரு தலை. மாபெரும் செலிப்ரேஷன் இருக்கு, மறந்துடாத. கண்டிப்பா வரேன் ப்ரோ. டே ஆரம்பிக்கலாமாடா தலை? ஆரம்பிக்கலாமா தலை? ஆரம்பிக்கலாம் தல. ப்ரோ செலிப்ரேஷன் எப்ப ப்ரோ பண்ண போறோம்? டே செலிப்ரேஷன் தான்டா பண்ணிட்டு இருக்கோம். டே தூங்கிட்டு இருக்கியா மச்சான்? ஆமாடா, விஷயத்துக்கு வாடா மச்சான். நான் கூட ஸ்டோவ்ல என்ன மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத, புரியுதா? நான் வந்து தெளிவா தான் இருக்கேன். நான் இப்ப என்ன எதுக்கு கால் பண்ணேன்னா, நான் வருஷத்தோட நான் குடியை விடுறேன். அடுத்த வருஷத்துல இருந்து இந்த குடினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது மச்சான். பாட்டிலே தொட மாட்டேன், புரியுதா? போதில் நான் சொல்ல மாப்பிள்ள, நான் இப்போதைக்கு தெளிவா இருக்கேன். அடுத்து நான் குடிக்கவே மாட்டேன் மச்சான். அடுத்த வருஷத்துல நான் குடிக்கவே மாட்டேன். டே தாயோலிய, நியூ இயர் போறது 2வது நாள் ஓடிக்கிட்டு இருக்குடா. ஐடா குடியால சொல்டா.